சிவகார்த்திகேயன் ஒரு நம்பிக்கை நட்சத்திரம். சினிமாவில் வந்து ரஜினி, கமல், விஜய், அஜித்துக்கு அடுத்து வந்து சிவகார்த்திகேயன் தான் இருக்காரு. அந்த அளவுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்த பிடிச்சிட்டாரு. 5 நடிகர்களில் ஒருத்தர் வந்து சிவகார்த்திகேயன் ஆயிட்டாரு அப்படின்லாம் சொன்னாங்க இல்லையா. இப்போ வந்து எப்படின்னா சிவகார்த்திகேயனுடைய இந்த மாதிரியான செயல்களால் சிவகார்த்திகேயனோட மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகி இன்னும் கொஞ்சம் இதே மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாருன்னா 10 நடிகர்களில் ஒருத்தராக கூட இருக்க மாட்டார். சிவகார்த்திகேயனோட இடத்த வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்து பிடிச்சிடுவார். முழுக்க முழுக்க வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்து எப்படி சொல்றது, இளைய தலைமுறையின் புதிய நாயகனாக வந்து பிரதீப் ரங்கநாதன் உருவாயிட்டு வந்துட்டாரு. ஸோ அடுத்தடுத்து பிரதீப் ரங்கநாதன் படங்கள் வந்து கதை தெருவெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தடுத்து கரெக்டாக கொடுத்தாருன்னா அவரை வந்து பிடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. சிவகார்த்திகேயன் தான் ரஜினி, விஜய், அஜித், கமலுக்கு அப்புறம் வந்து சிவகார்த்திகேயன் இருந்த இடத்த இப்போ ரஜினி, விஜய், அஜித், கமல், சிவகார்த்திகேயனா பிரதீப் ரங்கநாதனா அப்படின்ற போட்டியில் கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. ஸோ இந்த நிலைமையில சிவகார்த்திகேயன் வந்து அந்த தனுஷே ஃபாலோ பண்ணுறது, கதை தலையீடு பண்ணுறது இதெல்லாம் நிறுத்திட்டு நல்ல நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து எப்பவும் போல தரமான படங்களை கொடுத்து அவரோட இடத்தை தக்க வச்சு